Hello friends, welcome to Radhika Tailoring. Blouse la கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அப் அண்ட் டவுன் வருது மேம், அதை எப்படி சரி பண்ணுறது, சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அதற்குண்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கொக்கி பட்டி வி பட்டி எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும், பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம இப்படி ரெடி பண்ணிக்குவோம் எப்போவுமே, சரிங்களா? இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொக்கி பட்டி ரெண்டும், அதாவது வி பட்டியும் கொக்கி பட்டி சைடும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி கொக்கி பட்டி சைடில் தான் மேல் பக்கத்தில் கொஞ்சம் எக்ஸஸாக நம்மளுக்கு கிளாத் வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு தையல் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கலாம். இந்த செகண்ட் டாட் பக்கத்தில் போடலாம், அல்லது கீழே இது மாதிரி பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துலையும் நீங்கள் ஒரு தையல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா ரெண்டு பட்டியும் நேராயிரும், சரிங்களா? இல்லை மேல் பக்கம் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து டெப்த்து எடுத்து விட்டீங்க, ஒன் சைடு மட்டும் லைட்டாக டெப்த்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் ஆயிரும், சரிங்களா? மேக்ஸிமம் வரக்கூடாது, வந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சரி பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நம்ம கொக்கி பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்குண்டான சொல்யூஷனையும் நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே எடுத்துட்டோம், சரிங்களா? இதுக்கு தேவையான கிளாத், அதாவது நம்ம கொக்கி பட்டியும் வி பட்டியும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1.25 இன்ச் அகலத்தில் நம்மளுக்கு கிளாத் வந்து தேவை, சரிங்களா? ஸ்ட்ரைட் பீஸாக வந்து எடுத்துக்கோங்க. 2 பீஸ் வந்து நம்மளுக்கு தேவை. ஹைட் வந்து எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணுறப்ப நெக் பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது முன்கழுத்து பின்கழுத்து அந்த பீஸ் தான் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி டபுளாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு வந்து இந்த மாதிரி மேல் பக்கம் வச்சுக்கோங்க. இது வந்து கொக்கி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிற இடம். இது மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய அடிப்பகுதியில் வைக்கிறது நம்ம வி பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறது, சரிங்களா? ஒன் சைடு மேலேயும் ஒன் சைடு கீழேயும் இருக்கணும், அதை வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடும் தான் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொக்கி பட்டியை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி திருப்பிக்கோங்க, அதாவது நம்ம அடி சைட்லேருந்து மேல் பக்கமாக வந்து தையல் போட போகிறோம், சரிங்களா? இது மாதிரி 1/2 இன்ச் வந்து உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிடுங்க. நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 1/4 இன்ச் அகலத்தில் நம்ம வந்து தையல் போட போகிறோம், சரிங்களா? இது மாதிரி பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் உள் பக்கமாக இது மாதிரி ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. இதுவே வி பட்டி அப்படிங்கிற பட்சத்தில் மேல் பக்கம் இருந்து கீழ் பக்கமாக ஸ்டிச் பண்ணுவோம். இது கொக்கி பட்டி அப்படிங்கிறதுனால கீழ் பக்கம் இருந்து மேல் பக்கமாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம கை வாகு எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம், சரிங்களா? பாருங்கள், இது மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். 1/4 இன்ச் அகலத்தில் மட்டும் தையல் போட்டிருக்கோம். இந்த ஃபோல்டிங்கை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அதாவது நம்ம 1.5 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, அதாவது 1.25 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, இந்த கிளாத் மேலே இப்போ வந்து தையல் போட்டிருக்கோம், டாப் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது மாதிரி உள்பகுதியில் இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரான கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டு பண்ணணும், சரிங்களா? இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணணும். கீழ்ப்பகுதியில் நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டிங். டபுள் ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா டோட்டல் வந்து கிளாத் வந்து உள்பக்கமாக வந்துடும். நம்ம 1.25 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ண கிளாத் ஃபுல்லாகவே வந்து உள்பக்கமாக வந்துடும். லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா தையல் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். வெளிப்பகுதியில் நம்மளுக்கு எந்த ஒரு தையலுமே தெரியாது, சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் நம்ம டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம், சரிங்களா? வெளி சைடில் இந்த மாதிரி இருக்கும், உள் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங். இப்போ டபுள் ஃபோல்டு பண்ணிட்டோம், சரிங்களா? கீழ்ப்பகுதியில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம வெளிப்பகுதியில் எந்த ஒரு தையலுமே தெரியாது, சரிங்களா? கரெக்டாக அதே மாதிரி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். மேல் பகுதியில் கார்னர்லேருந்து தையல் போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கோட எட்ஜிலேயே வந்து தையல் போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ரெண்டாவது ஸ்மால் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. சின்ன தையல் போட்டிங்க அப்படின்னா தான் ப்ளவுஸ்க்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரான கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு கொக்கி பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வி பட்டி வந்து ரெடி பண்ணணும். இந்த சைடு எடுத்துக்கலாம். கிளாத்தை வந்து நம்ம அடி சைடில் வச்சுருக்கோம், சரிங்களா? இப்போ 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கிட்டே வர்றோம், சரிங்களா? இப்போ மேல் பகுதியிலேருந்து தான் நம்ம வந்து தையல் போடுறோம். மேல் பகுதியில் கரெக்டாக வச்சுக்கோங்க. எக்ஸஸாக வந்து கிளாத் தேவையில்லை.
கரெக்டாக 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டிங்க அப்படின்னா போதுமானது. ஏன்னா 1/4 இன்ச் தான் நம்ம கட் பண்ணும் பொழுது அளவுகள் வந்து விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த விட்ட அளவுக்கு மட்டும்தான் வந்து தையல் போடணும். கீழ்ப்பகுதியில் 1/2 இன்ச் போதுமானது, எக்ஸ்ட்ரா இருக்குது கிளாத் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம போன டைம் பார்த்தா உள் சைடு ஃபோல்டு பண்ணோம், இந்த சைடு பாருங்கள், அதாவது ஃப்ரண்ட் பார்ட் சைடில் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஃபோல்டிங் வந்து வெளியில் எடுக்கணும். பாருங்கள், இந்த ஃபோல்டிங்கை லைட்டாக இது மாதிரி ஓப்பன் பண்ணும். உள் சைடில் இந்த மாதிரி இருக்கும், கிளாத் வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபோல்டிங்கை இந்த மாதிரி வெளியில் எடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிளாத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போடணும். சரிங்களா, 1/4 இன்ச் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத்தில் ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போடணும். இந்த பிசுறுகள் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த தையல் வந்து போடுறோம். சரிங்களா, கீழ் சைடில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் பிசுறுகள் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு வந்து ஃபோல்டிங் நின்றுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம 1/4 இன்ச்சில் தையல் போட்டு முடிச்சிட்டோம். உள் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, வெளி சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது லைட்டாக நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணணும். எதோட அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தையல் போட்டோம் பார்த்திங்களா, இந்த தையல் தெரியுதுங்களா, மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த தையல் வரைக்கும் தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும். இந்த தையலுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஃபோல்டு பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நம்ம உள்பக்கமாகவும் ஃபோல்டு பண்ணக்கூடாது. சரியாக அந்த தையல் வந்து மறைக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா, கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் மட்டுமே இது மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா, இதுவே காட்டன் கிளாத் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உடனே வந்து ஸ்டிஃபாக நின்றுக்கும். இதுவே வந்து பூனை கிளாத், வலுவலுப்பான கிளாத் அப்படிங்கிற பட்சத்தில் நிற்காது இல்லைங்களா. அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து வீப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா, லாங் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம லாங் ஸ்டிச்சை வந்து பிரித்து விட்டுறலாம். இப்போ நான் லாங் ஸ்டிச் வந்து போட்டு காமிக்கிறேன். இது மாதிரி தான் லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா, காட்டன்கிறதுனால ஃபோல்டிங் ஆயிருச்சு. இது காட்டன் இல்லை அப்படின்னா ஃபோல்டிங் ஆகாது. சரிங்களா, அதுக்காக தான் இந்த தையல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வரைக்கும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் அதுக்கு கீழே தான் நம்ம வீப்பட்டி வந்து தையல் போடணும். சரிங்களா, வீப்பட்டி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் மேல் எண்டிங்கில். நெக்ஸ்ட்டு அதே போல் செகண்ட் டாட் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வீப்பட்டி வந்து வரணும். சரிங்களா, கரெக்டாக அந்த தையல் நேர் தான் வரணும். அடுத்தது பட்டியும் ஃப்ரண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம், இந்த இடத்துல ஒரு வி வரணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு கீழ் எண்டிங்கில் இது மாதிரி. ரெண்டாவது சென்டர், பட்டியினுடைய சென்டர் இந்த பகுதியில் வி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி சரியான இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். தையல் இருக்கிற இடம், கீழ் எண்டிங், மேல் எண்டிங் அண்டு பட்டியினுடைய சென்டர், இப்படி தான் வந்து எப்போவுமே எந்த ஒரு அளவு ப்ளவுஸுக்குமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா, அதாவது பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி. கொக்கி வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து, அதாவது கொஞ்சம் கேப் விட்டு வந்து கண்டிப்பாக தையல் வந்து போடக்கூடாது, வி வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரிங்களா, இப்போ வி பட்டியும் கொக்கி பட்டியும் பார்க்கலாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரியாக இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிலருக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வரலாம். கரெக்டாக இந்த மாதிரி எக்ஸஸாக வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்த கட் பண்ணி விட்டுருங்க, வேறு வழியே இல்லை. சரிங்களா, கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமும் மறுபடியும் மீண்டும் நீங்கள் கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் சொல்கிறேன், என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் அதாவது வீப்பட்டி வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக பார்த்திங்கன்னா 6 to 7.5 இன்ச்சுக்குள்ளார இருக்கும். சரிங்களா, இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது 8.5 இன்ச் வரைக்கும் வருது அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் 2 ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 2 வீப்பட்டி போட்டு 2 ஹூக் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேப் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஹூக் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு கேப் வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். அது வந்து சரியாக, அதாவது ஷேப் வந்து சரியாக அமையாது. சரிங்களா, நீங்கள் கொக்கிப்பட்டி ரொம்ப லென்த்தாக இருக்குது, ஹூக் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா 2 ஹூக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, இப்போ நம்ம வீப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச் போட்டே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் கார்னரில் கண்டிப்பாக வந்து பேக் ஸ்டிச் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா
கார்னரில் நம்ம ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது, அதாவது ஹூக் வந்து நம்ம போடும் பொழுது, ப்ளவுஸ் போடும் பொழுது அது லைட்டாக இழுவை இருக்கும் இல்லைங்களா, இழுக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த தையல் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அந்த பிரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு, பிரியாது. சரிங்களா? மீறி போனால் நீங்கள் கிளாத்தே கூட வந்து கிளியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நம்ம பேக் ஸ்டிச் போட்ட தையல் மட்டும் கண்டிப்பாக பிரியாது. சரிங்களா? அது மாதிரி கிளாத் வந்து கிளியுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி நீங்கள் கொடுக்கும் பொழுது இது மாதிரி வி வந்து ஸ்டிச் பண்ணாமல் அந்த இடத்துல ஐ வந்து கட்டி கொடுத்துருங்க. சரிங்களா? அதாவது 5 கொக்கிக்குமே 5 ஹூக்குமே நீங்கள் வந்து ஐ வந்து கட்டி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த கிளாத் கிளியற ப்ராப்ளங்கள் வரவே வராது. சரிங்களா? நல்லா ஹெவியாக ஐ கட்டிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சேஃபாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு கிளாத் அந்த கிளியும் அப்படிங்கிற பயமும் இல்லை, கஸ்டமரும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஐ வந்து கட்டி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழ் எண்டிங்லேயும் மேல் எண்டிங்லேயும், அதாவது ஃபஸ்ட்டு ஹூக் பக்கத்துலையும் லாஸ்ட்டு ஹூக் பக்கத்துலையும் ஒரு ஸ்பேர் ஐ வந்து கட்டிடுங்க. சரிங்களா? அதாவது அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், கொஞ்சம் டைட்டாக இருக்கணும்னு விரும்பினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு அவங்க எடுத்து அடுத்த ஐயில் வந்து அவங்க ஹூக்கை வந்து மாட்டிக்கலாம். சரிங்களா? அதுக்காக ஸ்பேர் எப்போவுமே அவங்க கேட்டாலும் கேட்காட்டையும் நம்ம கம்பல்சரி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2 ஐ வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட்டிடுறது பெஸ்ட்டு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வி பட்டி வந்து அனைத்துமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா, லாங் ஸ்டிச், இதை வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சரிங்களா? இதில் உள்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கும். நம்ம உள்பக்கத்தில் இது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம நூல் வந்து ஃப்ரீயாக வெளியில் வரும். இதுவே மேல் பக்கத்தில் வந்து பிரித்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதில் ஒரு இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு 2 இடத்துல நம்ம நூலை வந்து லைட்டாக எடுத்தோம் அப்படின்னாலே சல்லுன்னு வந்து நூல் எல்லாமே வெளியில் வந்துடும். சரிங்களா? இதுதான் பிரிக்கிறதுக்கான ஈஸியான மெத்தடு. இதே மாதிரி நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா நீடில், அந்த நீடில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் நூல் வந்து கட்டர் வந்து பிளைடு வந்து உள்பக்கமாகவே இருக்கும், அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரிக்கிறதுக்கும். சரிங்களா? இது மாதிரி நம்ம லாங் ஸ்டிச் வந்து பிரித்து எடுத்துட்டோம். இப்போ நீட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம வி வந்து 5 வி வந்து போட்டு முடிச்சிட்டோம். சரிங்களா? லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமே எடுத்துட்டோம். மேட்ச் பண்ணி பார்க்கும்பொழுது சரியாக இருக்குது. சரிங்களா? இதில் எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும் நம்ம கட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்க. மறுபடியும் வந்து 1 சைடு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா, கொக்கிப்பட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவு ப்ளவுஸில் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சைடில் இவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்து தெரியுது. சரிங்களா? இதுக்கு பாருங்கள், வி பட்டி எந்த சைடில் இருக்குது நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 5 வி பட்டி இந்த சைடில் இருக்குது. கரெக்டாக அதுக்கு நேர் வந்து ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் எண்டிங்கும் ஃபஸ்ட்டு எண்டிங்கும் கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் 3 இருக்கும் இல்லைங்களா, 3 ஹூக், அது வந்து கொஞ்சம் லூஸ் தான் தெரியுது. சரியான அளவுலேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் வந்து வித்தியாசம் தெரியாது அப்படிங்கிறனால ஒரு மெத்தட் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ரொம்பவே எக்ஸ்ட்ரா இருக்குது, 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கிராஸாக, சரிங்களா, கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதை வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். அதாவது இந்த ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹூக் எடுத்துட்டு, சரிங்களா, அல்லது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி கிராஸ் வைஸில் லைட்டாக வந்து பேக் ஸ்டிச் போட்டு இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார்னர் வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் ஆகும். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சிங்க அப்படின்னா நேராக இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு சொல்யூஷன். சரிங்களா? ஒன்று அப்படியே வந்து ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் சரி பண்ணி ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அல்லது மேல் எண்டிங்கில் லைட்டாக வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது 2 சொல்யூஷன். சரிங்களா? இது 2மே வந்து எனக்கு சரியாக அமையல, ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டேன், இருந்தாலும் ரொம்ப லூஸாக இருக்குது ஷோல்டர் அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக கட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் வச்சு உள்பக்கமாக திருப்பிடலாம். ஆனால் கொக்கிப்பட்டி சைடு அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் பீஸ் வச்சு திருப்புறப்ப உங்களுக்கு வெளியில் தெரியாது, சாரீ வந்து நம்மளுக்கு மறைச்சிரும் இல்லைங்களா? அதே வந்து இந்த சைடு வி பக்கம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? கொக்கிப்பட்டி சைடில் நம்ம ஒரு ஆப்ஷன், இது வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தச்சு முடித்த ப்ளவுஸில் ஷோல்டர் லூஸ் வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக இந்த கொக்கிப்பட்டி சைடில் லைட்டாக வந்து கிராஸ் வைஸில், சரிங்களா, ஒரு 1/2 இன்ச் அகலத்தில்
அல்லது அதாவது இந்த பக்கம் 1/4 இன்ச் அந்த பக்கம் 1/4 இன்ச் சரிங்களா, டோட்டலாக 1/2 இன்ச் லைட்டாக ஒரு இன்ச்சுக்கு உள்பக்கமாகவே வந்து லென்த்து சரிங்களா. இந்த மாதிரி தையல் போட்டிங்க, நல்லா பேக் ஸ்டிச் போட்டு தையல் போட்டிங்க அப்படின்னா தச்சு முடித்த ப்ளவுஸில் வேறு வழியே இல்லை, ஷோல்டர் லூஸ் வருது, ப்ளவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஷோல்டர் லூஸ் வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் சரிங்களா. இது போல் 2 இடத்துலையுமே நீங்கள் வந்து ஷோல்டர் லூஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது கொக்கிப்பட்டி சைட்லேயும் இது மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க, அதே போல் வீப்பட்டி சைட்லேயும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேல் பக்கம் பிடிச்சிங்க அப்படின்னா சாரீஸ் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும், அதாவது சாரீக்கு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு சாரீ வந்து கவர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த டாட் வந்து வெளியில் தெரியாது சரிங்களா. அதனால ஷோல்டர் லூஸ் வந்து வருது, ப்ளவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புது ப்ளவுஸ் நம்மளுக்கு ஷோல்டர் லூஸ் மட்டும்தான் ப்ராப்ளம், மற்ற எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டோம் இல்லைங்களா. அதுக்காக இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொக்கிப்பட்டி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்த்தோம். அண்டு அப் அண்ட் டவுன் வருது, ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கொக்கிப்பட்டி அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து ப்ளவுஸ் வந்து முடித்ததுக்கப்புறம் ஷோல்டர் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் நம்மளுக்கு எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் வந்து பிகினர்ஸ்க்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.